H1B விசானா ஃபர்ஸ்ட் என்ன? அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? H1B விசான்றது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ம். அ அமெரிக்காவில் அதிகப்படியான வேலைக்கு ஹைலி ஸ்கில்டு நபர்கள் வந்து தேவைப்படுது ஓகே. அப்படின்ற ஒரு சர்வே அடிப்படையில, நம்ம வந்து எல்லா நாடுகள்ல இருக்கிற சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டெம் இந்த 4 துறையில இருக்கிற நபர்களை நம்ம வந்து இங்க வர வைக்கலாம். இங்க இருக்கிற வேலைவாய்ப்புடைய தேவைக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது இந்த H1B விசா. இது வந்து டூயல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வேலையும் செஞ்சுக்கலாம், கிரீன் கார்டும் பெர்மனன்ட் அப்ளை பண்றதுக்கும், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்கும் நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான் இதுல இருக்க முக்கியமான அம்சம். இங்க இந்த இந்த H1B விசான்றது பெரும்பாலும் என்ன நினைக்கப்படுதுன்னா, ஒரு நபருடைய விசா அப்படின்னு வந்து நினைக்கப்படுது. பட் இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுற விசா. அதாவது இப்போ இங்க இருக்கிற டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் TCS வந்து அதனுடைய ஊழியரை அனுப்புறதுக்கு அது காசு கட்டி அந்த நபரை வந்து அனுப்புவதற்காக இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் பண்ணும். ஒருத்தவங்க பர்சனலுக்காகலாம் கிடையாது. இந்த நபர் அங்க அந்த H1B விசால போயிட்டு TCSல இருக்கலாம், ஆர் TCSை விட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு போகலாம். போய் அவர் வந்து அங்க தொடர்ச்சியாக வேலை செய்வார். பட் இந்த விசாவை TCS தான் அந்த நிறுவனத்துக்கு வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது வந்து TCS தான் வந்து கொடுக்க முடியும். இவர் கையில் உரிமையே கிடையாது. ஸோ இந்த மாதிரியாக தான் வந்து H1B விசா இருக்கு. ஸோ இன் ஒன் வே இது வந்து இங்க இருக்கிற ஊழியர்களை கொத்தடிமைகளாக அனுப்புவது அப்படின்றது தான் பெரும்பாலும் நடக்கிற விஷயம். சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க, சட்டம் போட்டு பண்றாங்க. பெருமளவுக்கு வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது.